என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீசன் 3 இப்படி போய் முடிச்சு வச்சிருக்கீங்களா? இதை நான் உங்ககிட்ட எதிரே பார்க்கடா இப்படி முடிப்பீங்க அப்படின்ட்டு. பிளேயர் 456 இருக்கு அப்படில பாத்தீங்களா, வேற லெவலுங்க. ஸ்குட் கேம் சீசன் 3 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருச்சு. கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, போன சீசன்ல எங்க முடிஞ்சோ அங்க இருந்தே தான் சீசன் ஆரம்பிக்குது. 456 சீசன் 2ல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாரோ, எப்படியா அந்த கேமை தடுத்து நிக்கணும்னு நினைச்சாப்ல, அது அந்த சீசன்ல நடக்கல. இந்த சீசன்ல நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறதான் கதையோட சுருக்கமே. 3 கேம்ல முதல் 2 கேம் வேற மாதிரி இருந்துச்சு. 3வது கேம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மெயின் பிளஸ் இந்த சீசனோட எமோஷன்ஸ் தாங்க. எமோஷன்ஸ் எல்லாமே பக்காவா கனெக்ட் ஆயிருந்துச்சு. அம்மா பையனுக்கு உண்டான எமோஷனா இருக்கட்டும், அதுக்கடுத்து அம்மா குழந்தை, அப்புறம் சொன்ன காப்பாத்துவான்ற அந்த கோட்டசாமி தலையில தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி 456 222 கொடுத்த இந்த வாக்குறுதியை காப்பாத்தினாரா இல்லையா, அந்த எமோஷன். அது பிளேயர் நம்பர் 001 அதான் போட்டி நடத்துவாப்லையே, அவரோட எமோஷன் பேக் ஸ்டோரி, இது எல்லாமே நல்ல பிளஸ்ஸா இருந்துச்சு. மைனஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா, என்னடா இன்னும் தேடி தேடி தான்டா போய்கிட்டு இருக்க, சீக்கிரம் தேடி எப்படா கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் தேடிட்டே இருந்தது கொஞ்சம் மைனஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் 2 சீசனோட இந்த சீசன் கம்பேர் பண்றப்போ அதுல போன பரபரப்பு இதெல்லாம் இதுல லைட்டா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மத்தபடி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சீசன் சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு நேரம் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனை பாருங்க. உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, எதனால டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்க ஸ்குட் கேம் 3 ஃபேன் ஃபாலோவருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இந்த சீரிஸ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.